வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் எங்கள் வீட்டில் 1 கிலோ 2 கிலோன்னு எங்கள் வீட்டில் அம்மா அரைச்சிட்டு வந்து செய்வாங்க. சர்க்கரையும் அதையும் தனித்தனியாக அரைச்சிட்டு ஒன்றா கலந்து வச்சுருவாங்க. அப்பப்போ எடுத்து போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு லைட்டாக கொஞ்சம் பாலை ஊற்றி உடனே பிடிச்சி கொடுப்பாங்க. இப்போ நான் நெய்யிலே செஞ்சுருக்கேன். 1 கப் பருப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மிலே வச்சு வருங்க. ஹையில் வச்சுனிங்கன்னா கருணுக வாடை வந்துடும். அதனால் வறுத்துக்கிட்டு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து சர்க்கரையை தனியாக அரைச்சிட்டு இதையும் தனியாக அரைக்கும்போது ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பருப்பு அரைக்கும்போது மறுபடியும் 2 ஒன்றா சேர்த்து ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் ஒரு 1/4 கப்பு நெய் விட்டுக்கோங்க. விட்டு 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. விட்டு அது கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே இந்த மாவை அதில் கொட்டி அப்படியே கிளறி உருண்டையாக பிடிச்சி கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பா ஸ்வீட் வேணும்னுச்சு, உடனே செஞ்சு கொடுத்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.